அதான் இப்போ தலைநகர் டெல்லியில இருக்க இந்தியா கேட் பகுதி வந்து எப்பவுமே வந்து மக்கள் அந்த பகுதியை சுற்றி இது பண்ற ஒரு சாலையாகும். அந்த இடத்துல தான் தற்போது போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. மக்கள் ஒன்று கூறி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். 2 விஷயங்களுக்காக அவர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். வந்து டெல்லியில் கடுமையான காற்று மாசுபாடு தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. தொடர்ந்து தீபாவளிக்கு பிறகு அதிக அளவில் காற்று மாசுபாடு தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காற்றின் தரம் மிகவும் மோசமாகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது நாங்கள் மக்கள் கூடி போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். டெல்லி கடுமையான காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் தூய்மையான காற்றை சுவாசிப்பது என்பது எங்களுடைய உரிமை. அந்த உரிமையை நாங்கள் இழக்கிறோம். எனவே அந்த உரிமை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். குடியிருப்பாளர்கள், டெல்லிவாசிகள், அதுபோல மாணவர்கள் மற்றும் ஆர்வலர்கள் என இந்தியா கேட்டில் அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். நாம் பார்த்தது போல நம்முடைய காற்றின் தரம் மிகவும் மோசமான பிரிவில் இருந்து கொண்டே இருக்கின்றது. காற்று தர குறியீடு பல பகுதிகளில் 400 தாண்டி விட்டது. 0 இருந்து 50 புள்ளிகளுக்குள் இருந்தால் நல்லது. ஆனால் தற்பொழுது டெல்லியினுடைய காற்றின் தரமானது தரக்குறியீடானது சில இடங்களில் 400 தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக காற்றின் தரமானது மிகவும் மிகப்பெரும் அளவில் மாசுபட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த போராட்டமானது அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். வாரியர் மார்க்ஸ் மற்றும் மை ரைட் டு பிரத் என்ற குழுக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போராட்டமானது மாசுபாட்டை குறைப்பதற்கான கொள்கைகளை உடனடியாக செயல்படுத்த வேண்டும், சுகாதார ஆலோசனைகளை வழங்க வேண்டும், மாசை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் வலியுறுத்தப்படுகிறது. பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து காரணங்களுக்காக அந்த டெல்லி காவல்துறை அந்த பகுதியில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுத்திருந்தது. போராட்டக்காரர்கள் இங்கு இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டம் நடத்த வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் மக்கள் அந்த பகுதியில் இந்தியா கேட் பகுதியில் போராட்டத்தில் பங்கேற்று இருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. மற்றொரு புறம் இந்த கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் பொது இடங்களிலிருந்து திருநாய்கள் அகற்ற வேண்டும் என்ற உச்சநீதிமன்றம் உத்தரவு செய்ததாகவும் மக்கள் இந்தியா கேட்டில் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். விலங்குகள் நலன் குறித்த கவலைகள் மற்றும் விலங்குகளை அதுபோல திருநாய்களை இதுபோன்று இடமாற்றம் செய்வதற்கான அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் சார்பில் இந்த போராட்டமானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனால் நவம்பர் 7ஆம் தேதி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் திருநாய்களை கடத்தல் செய்தல், தடுப்பூசி போடுதல் மற்றும் உரிய தங்குமிடங்களுக்கு அவர்களை மாற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு நாடு முழுவதிலும் இது செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றமானது அறிவுறுத்தி இருக்கின்றது. இது தற்பொழுது நாடு தழுவிய சர்ச்சையையும் ஒரு விவாதத்தையும் தூண்டி இருக்கின்றது. விலங்குகள் நல ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட போராட்டக்காரர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இந்த உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அவர்கள் கலந்து கொண்டு உச்சநீதிமன்ற உத்தரவு மனிதாபிமான மட்டை அவர்கள் கூறி போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு காரணத்தினால் 2 காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுபோல உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு என பல இது போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி தற்பொழுது டெல்லி இந்தியா கேட் பகுதியில் போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகின்றது.